இன்னொன்று வாங்கினேன். இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, இதையே வாஷ் பண்ணலாம் கழட்டி நிறைய வச்சுருக்காங்க. எனக்கு வாழைனா ரொம்ப பிடிக்கும். இதில் ஒரு வாழை வச்சுருக்கேன். அதில் எனக்கு ஒன்று அம்மாவுக்கு ஒன்று 2 வாங்கினேன். அப்புறம் இது நம்ம வாசலில் போடுற நார் மேட்டு, பெட்ஷீட்ஸு மேலே போட்டுக்கிறது, பிளாங்கெட்டு தனித்தனி. ஓகே, இந்த பிளாங்கெட் பார்க்கலாம். ஒன் சைடு இப்படி இருக்குது. ஒரு இடத்துல ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் ஒரு இடத்துல சாஸும் வைப்பாங்க போல். 2.5 லிட்டர் இது 500 ரூபாய். ஹலோ கைஸ், வெல்கம் டு அனிதா சம்பத் vlogs. இன்னைக்கு நம்ம ஹோம் ஸ்டோரில் நேற்று போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்த திங்ஸ் தான் உங்ககிட்ட வந்து நான் காட்ட போகிறேன். ஏன் நான் வந்து இப்படி என்ன வழிஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. நான் காலையிலே தூங்கி எழுந்துச்சு ப்ரஷ் பண்ணி ஃபேஸ் வாஷ் பண்ணி சீரம் போட்டிருக்கேன் ஃபேஸில். அந்த சீரமே வந்து கொஞ்சம் மஞ்சளாக தான் இருக்கும், அதனால் பார்க்க வந்து நம்ம டல்லாக இருக்கேன். ஓகேவா? ஓகே, இந்த வீடியோ போடுறதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நான் வாங்கியிருக்கேன்னு காட்டுறது கிடையாது. நான் எப்படி மற்ற ரீல்ஸ் மற்ற யூடியூப் வீடியோஸ் பார்த்துட்டு இன்ஸ்பயர் ஆகி அதை மாதிரி திங்ஸ் என் வீட்டுக்கு வாங்கணும்னு நினைக்கிறேனோ, அதை மாதிரி இதை பார்த்து யாராவது இன்ஸ்பயர் ஆகிட்டு உங்கள் வீட்டுக்கு திங்ஸ் வாங்குவீங்க, இந்த ப்ரைஸ்லாம் தெரிஞ்சதுன்னா ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது மட்டும்தான். இது வரைக்கும் எங்களோட போட்ட ஹோம் டூர்லேருந்து வீட்டுக்கு வாங்குற திங்ஸ் வந்து எதுவுமே நாங்கள் ஷோ ஆஃப்காக உங்களுக்கு காட்டினதே கிடையாது. அது உங்களுக்கே தெரியும். ஸோ இதுவும் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க நம்புகிறேன். அண்ட் சில திங்ஸ் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கலாம், ஏன்னா அது என்னோட சாய்ஸ். எனக்கு இந்த மாதிரி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் மற்ற வீடியோஸ் பார்த்து இன்ஸ்பயர் ஆகிட்டு எனக்கு அது குவாலிட்டியாக இருக்கணும், ரொம்ப நாள் வரணும், எனக்கு இந்த காஸ்ட்டில் தான் இருக்கணும்னு நினச்சி நான் வாங்குறேன். ஸோ ஒரு வேளை அது உங்களுக்கு காஸ்ட்லியாக தெரிஞ்சதுன்னா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. பாரு, இதை போய் இவ்வளோக்கு வாங்கியிருக்கேன், இது பாரு 200 ரூபாய்க்கே கிடைக்கும், அது 150 ரூபாய்க்கு கிடைக்கும்னா எனக்கு மேபி அது கிடைக்கும் அப்படின்னாலும் எனக்கு அதை வாங்க விருப்பம் இல்லாமல் தான் நான் இதை சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புகிறேன். சரி வாங்க ஃபஸ்ட்டு திங் பார்க்கலாம். டடா, இதுதான். ரொம்ப நாளாக வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் போடுறது வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். எங்கள் வீட்டில் வந்து ஒன்று இருக்குது, ஆனால் அதை எடுத்துகிட்டு போய் வாஷிங் மிஷினில் போடுறதுக்கு பின்னாடி எடுத்துகிட்டு போயிட்டு பின்னாடியே மறந்துடுறோம். திரும்பியும் மறுநாள் இங்கே ட்ரெஸ் போடும்போது ஐயோ பேக்கில் இருக்க கேட் சாத்திட்டோமே, எடுத்துகிட்டு வர முடியல, அந்த மாதிரி இருக்குது. அதனால் எப்பயுமே 2 வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று வாங்கினேன். இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, இதையே வாஷ் பண்ணலாம் கழட்டி. இந்த மாதிரி கழட்டிட்டு இதை வந்து இப்படி மூடி ஓரமாக வச்சுக்கலாம். இங்கே ஸ்க்ரூ இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு அவங்களே இந்த இதையும் கொடுத்துட்றாங்க, ப்ளஸ் இந்த ஸ்க்ரூவும் கொடுத்துட்றாங்க. இதை போட்டு டைட் பண்ணிவிட்டு வேணான்னா இதை கழட்டி இதை 2யும் எடுத்து மேலே பரனில் கூட வச்சிடலாம். ஸோ இது வந்து இடத்தையும் அடைக்கலை, அதனால் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை யூஸ் பண்ண ஈஸியாக இருக்குது, ரொம்ப ஸ்டைலிஷாகவும் இருக்குது. எனக்கு இதை பார்த்தோன்னே ஹாப்பி ஆகிடுச்சு. அப்பா செம்ம ஸ்டைலிஷாக ஒன்று கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இப்படி இருக்குது பார்த்தீங்களா அந்த துணி, எப்படிலாம் யோசிக்கிறாங்க பாருங்களேன். அப்படியே இது வந்து மாட்டிக்க வேண்டியதான், இந்த பக்கம் மாட்டிக்க வேண்டியதான். ஹேண்டிலும் ஆச்சு பாருங்க, சூப்பராக இருக்குது. அப்புறம் அது வந்து இந்த மாதிரி ஒரு டப்பாவில் தான் கொடுத்தாங்க. ஹோம் சென்டர் பேம்பூ ஃபோல்டபுள் லாண்ட்ரி ஹேம்பர் 413762 காம்பேக்ட் ஃபோல்டபுள் ரிங்கிள் ரெசிஸ்டன்ட் கன்வீனியன்ஸ் ஸ்டோரேஜ். இதோட ப்ரைஸ் எங்கேயாவது போட்டிருக்கா? 2400, 2399. ஆனால் இது செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்குது, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி. நீங்கள் நினைக்கலாம், தயவு செஞ்சு கமெண்ட்டில் வந்து இதுவா நான் இது 200 ரூபாய்க்கு இங்கே வாங்கிடுவேன், நான் 400 ரூபாய்க்கு அங்கே வாங்கிறேன், அதை மட்டும் தயவு செஞ்சு சொல்லாதீங்க. அவங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்கும். ஸோ எனக்கு இதை வாங்குறது எனக்கு விருப்பம், அதனால் நான் வாங்கியிருக்கேன். ஏன்னா லாஸ்ட் டைம் நான் வந்து 25,000க்கு வெசல் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ எல்லாருமே ஃபுல்லாக பார்த்துருந்தாங்க. ஆனால் நிறைய பேர் சொன்னாங்க இது வந்து எங்கள் வீட்டுக்கிட்ட இன்னும் கம்மியாக கிடைக்கும், பாதி ரேட்டில் கிடைக்கும் அப்படிலாம் சொன்னாங்க. பட் எனக்கு நான் வாங்கினது இன்ன வரைக்கும் சூப்பராக வேலை செய்யுது, எனக்கு அது பிடிச்சிருக்கு, அதை இன்வெஸ்ட் பண்ணி வாங்க பிடிச்சிருக்கு, அதான் நான் வாங்குறேன். இதை யார் வாங்கணும்னு இன்ட்ரெஸ்ட் படுறாங்களோ அவங்களுக்கு உபயோகமாக இருக்குங்கிறதுனால தான் வீடியோ போடுறேன், தவிர்த்து நான் பாருங்க காஸ்ட்லியாக வாங்கியிருக்கேன் அப்படின்னு காட்டுறதுக்கோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நான் எல்லாமே கொஞ்சம் வயசாக தான் செலவே பண்ணுவேன். நானே ரொம்ப கஞ்ச பிசினாரி தான், நான் யோசிக்காமல் எதுக்குமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன் ஆக்சுவலி. அண்ட் ஹோம் சென்டர் ஷாப்பே பொதுவாகவே கொஞ்சம் காஸ்ட்லி தான், கொஞ்சம் கான்ஷியஸாக தான் அங்கே வாங்கணும். ரொம்ப நம்ம தெரியாதனமாக எல்லாத்தையும் வாங்கிட்டு அப்புறமா பில் பண்ணிடலாம் நினச்சா கண்டிப்பாக பில் அதிகமாக தான் வரும். இது நான் வாங்கினதுக்கே கொஞ்சம் அதிகமாக தான் வந்திருக்கு. ஆனால் எல்லாமே எனக்கு தேவையானது. இன்னொன்று, நான் அடிக்கடியும் போய் வாங்க மாட்டேன், 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் போய் வாங்குவேன். கடைசி எப்போ ஹோம் சென்டர் போனோம்னு ஞாபகம் இல்லை. அதனால் பல வருஷத்துக்கு சேர்த்து ஒரு வாட்டி தான் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு நான் அப்பப்போ வாங்கிக்கிறது. அண்ட் இந்த செடி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது பார்க்க வந்து பிளான் படி இது வந்து ஒரு வாழை மரம் பிளானு. இங்கெல்லாம் பார்த்தீங்களா அந்த வாழை மரம் கீழே இருக்குமே நாறு வர இடம் அந்த மாதிரி. அப்புறம் இங்கே பாருங்கள் வாழை கொலை தள்ளி இருக்குது, நிறைய வச்சுருக்காங்க. எனக்கு வாழைனா ரொம்ப பிடிக்கும். இதில் ஒரு வாழை வச்சுருக்கேன். அப்புறமா இது காட்டுறேன். உடனே வந்து திட்டுவான், நீ வந்து சீன் போடுறதுக்கு காட்டுறேன், அதெல்லாம் கிடையாது. இது வந்து சும்மா ஒரு 40 கிராமில் சில்வரில் சிம்பிளாக ஒரு வாழை. எனக்கு வாழைனா ரொம்ப பிடிக்கும். அது வந்து ரொம்ப எனக்கு பாசிட்டிவிட்டி நிறையா கொடுக்கும். எங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு 4-5 வாழை மரம் இருந்தது. இப்போ தான் பின்னாடி கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணல எடுத்து முன்னாடி ஷிஃப்ட் பண்ணிட்டோம். அதுலேயும் கொலை தள்ளி பூவு இதெல்லாம் வச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் இது வாங்கியிருக்கேன். இது எங்கே வைக்க வாங்கினா கிச்சனில் வைக்க வாங்கினேன். ரவுண்டாக வச்சா இடத்த அடைக்குன்ட்டு பட்டையாக வாங்கியிருக்கேன். இது ஓரமாக வச்சுட்டு அது அழகாக இருக்கும். கொலை தள்ளி வாழை படம் கூட நான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தேன், அவ்வளோ பிடிக்கும் வாழை. நல்ல பிளாஸ்டிக்ல வாழை வச்சிருக்கேன், வெள்ளியில வாழை வச்சிருக்கேன், நீ என்ன மட்டும் தான் வாழை வைக்கல. ஏன்டா அப்படி சொல்ற? இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1299. ஆனால் சிலதெல்லாம் 30% ஆஃபர் 50% ஆஃபரில் இருந்தது. எனக்கு எதில் ஆஃபர்னு தெரியாது, அதனால் நான் மொத்தமாக ஆக்சுவல் ப்ரைஸே சொல்லிடுறேன். அப்புறம் உள்ளே பாருங்க கல் இருக்க மாதிரி இருக்கா, பட் இதெல்லாம் வந்து கம் போட்டு ஒட்டியிருக்காங்க, கீழேயும் இல்லாத. அப்புறம் ஆனால் இது மாவேலை மாதிரி இருக்குல்ல, இந்த வாழை மரம் தான் மினியேச்சர்னால மாவேலை எஃபெக்ட் இருக்குது.
ஓகே, அப்புறம் 4 மேட் வாங்கினேன். ஒன்று வந்து கிச்சனில் போடுறதுக்கு இந்த மாதிரி நீளமான மேட்டு. ஏன்னா நம்ம கிச்சன் பார்த்திங்கன்னா அந்த லென்த்தாக இருக்கும், அந்த சமைக்கிற இடம் வந்து நின்று சமைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி போட்டுட்டோம்னா இந்த மாதிரி நம்ம இங்கே சிங்க் வரைக்கும் நடக்கலாம், அப்புறம் இந்த பக்கம் நடக்கலாம், கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக இருக்கும் நடக்குது. அதனால் இது வாங்கினேன். அப்புறம் இது வந்து வீட்டில் பாத்ரூமுக்கு போடுற மேட்டு. அதில் எனக்கு ஒன்று அம்மாவுக்கு ஒன்று 2 வாங்கினேன். அப்புறம் இது நம்ம வாசலில் போடுற நார் மேட்டு. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து 300, 500 இது ரெண்டும் 1200. இது நான் இந்த மாதிரி 2-3 ஆல்ரெடி இதில் வாங்கிட்டேன் அமேசானில். அது எல்லாமே 1500, 2000 அந்த மாதிரி வாங்கினேன். ஓகே, கொஞ்சம் நேரம் வருது, கொஞ்ச நேரம் வரல. சரி இந்த வாட்டி குஷனிஷ்டாக வாங்கிடலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி குஷனாக வாங்கினேன். நான் அப்போ வாங்கினது வந்து நல்லா ஃப்ளாட்டாக மேட்டாக இருக்கும், லேஸ் சிப்ஸ் மாதிரி இருக்கும், நல்லா ரக்காக இருக்கும். இது வந்து கொஞ்சம் குஷனாக இருக்கும். சரி ஓகே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். இப்போ பிரபா திட்டுறான், இது எதுக்கு நீ வந்து கிச்சனில் போடுற, இது வந்து பெட்ரூமில் பெட்டு பக்கத்தில் ரன். ஆக்சுவலி இது வந்து பெட் ரன்னர் தான், இது கிச்சன் போடுறது கிடையாது. பெட் ரன்னர் இல்லை சோஃபா ரன்னர். சோஃபாக்கு முன்னாடி இப்படி நம்ம போட்டுக்கலாம், இல்லைனா பெட்டுக்கு முன்னாடி இந்த கீழே இறங்குவோம்ல, காலையில் ஃபஸ்ட்டு கால் வைப்போம்ல, அந்த இடத்துல போட்டுக்கலாம். அது மாதிரி இது வந்து பெட் ரன்னர் தான். அவன் கிச்சனில் போட்டால் இதில் ஏதாவது ஊற்றிடுச்சுன்னா எப்படி வாஷ் பண்ணுன்னு திட்டுறான். இது வந்து ஆன்டி ஸ்லிப் இருக்குது பின்னாடி, நல்லா குவாலிட்டியாக இருக்குது. அதனால் நாங்கள் வந்து பெட் ரன்னராகவே யூஸ் பண்ணிக்கிறேன். பயங்கரமாக திட்டுறான். ஓகே, அண்ட் இன்னொன்று வந்து அம்மாவுக்கு ரீசெண்டாக ஒரு இடத்துல வாங்கி கொடுத்தேன். அது வந்து ப்ரைஸும் கொஞ்சம் கம்மி தான். அது வந்து அம்மா ஒரே வாட்டி மிஷின் வாஷ் போட்டாங்க. அது மிஷின் வாஷ் கிடையாது என்னன்னு தெரில, ஆனால் கேட்கும்போது மிஷின் வாஷ் தான் சொன்னாங்க. பஞ்சு பிஞ்சு வந்துருச்சு சிப்ஸ் மாதிரி, அது அப்படியே வேஸ்ட்டாக போச்சு. பட் இங்கே வந்து கொஞ்சம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணி வாங்கிட்டோம்னா இது ரொம்ப நாளைக்கு இருக்கும். நம்ம இவ்வளோ தூரம் ஸ்பெண்ட் பண்ணி வாங்கினா தான் அது கொஞ்சம் மந்த்ஸாவது நமக்கு ஒரு ஃபியூ இயர்ஸ் ஆச்சு மினிமம் வரும். அதெல்லாம் ஃபஸ்ட்டு வாஷ் தான் பண்ணேன், ஒரே வாஷ் தான் போயிடுச்சு ஃபுல்லாக. அதனால் நான் அந்த மாதிரி இது மட்டும் இன்வெஸ்ட் பண்ணி வாங்கிடுவேன், மேட்ஸ் மட்டும். அப்புறம் இங்கே ஒரு மேட் இருக்கு பாருங்கள், இது ஒன்று வாங்கினேன். இதுவும் 500 சம்திங்கு. இதுவும் ஆன்டி ஸ்லிப் பேக்கில். இது நல்லாயிருக்கு, கலரும் நல்லாயிருக்கு, டிசைன்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு, குஷன் எல்லாமே நல்லாயிருக்கு. அப்புறம் இது வந்து 2 தனித்தனி சிங்கிள் பெட்ஷீட்ஸு, மேலே போட்டுக்கிறது பிளாங்கெட் தனித்தனி. ஒன்று இது வந்து வெல்வெட் மாதிரி இருக்கும், இது காட்டன் கிடையாது, இந்த வெல்வெட் ஃபினிஷில் இருக்கும். இது வந்து எல்லா சீசனுக்கும் போடலான்னு போட்டிருக்காங்க. சாஃப்ட் கோசி லைட் வெயிட்டு, அட்ராக்டிவ் பிரிண்ட்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. இதுலேயே சிங்கிள் பிளாங்கெட், டபுள் பிளாங்கெட்லாம் இருந்துச்சு. டபுளில் நிறைய கலர்ஸ் இருந்துச்சு, சிங்கிள் எல்லாம் பேஸ்டல்ஸ் தான் இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் எங்கே போட்டிருக்கு, 599, 600 ஒன்று, எனக்கு ஒன்று, பிரபாக்கு ஒன்று. பிரபா என் பெட்ஷீட்டில் எப்போவுமே தூங்க மாட்டான். நாங்கள் கல்யாணம் ஆனதுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் ஒரு பெட்ஷீட் கூட தூங்கினதே கிடையாது. தனித்தனி பெட்ஷீட் தான், பெட்டு மட்டும் தான் ஒன்று, அதுவும் பேருக்கு தான். அந்த கார்னரில் அவன் தூங்குவான், இந்த கார்னரில் நான் தூங்குவேன். ஓகே, இந்த பிளாங்கெட் பார்க்கலாம். ஒன் சைடு இப்படி இருக்குது, பேக் சைடில் தான் அந்த கலர்ஸ் டார்க்காக நல்லா தெரியுது, நல்லா இருக்குது க்யூட்டாக. ஓகே, நெக்ஸ்ட்டு. அப்புறம் அங்கே நிறைய கப் அண்ட் சாசர் கிச்சன் ஐட்டம்ஸ் இருந்தது. பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருந்துச்சு வாங்கணுன்னு. ஆனால் ஆல்ரெடி நான் நிறைய வாங்கி இந்த கிராக்கரியில் வந்து கண்ணாடி ஐட்டம்ஸ் மட்டும் வச்சு இடமே இல்லாத மாதிரி வச்சுருக்கேன். அதனால் மனசு நானே தேத்திக்கிட்டேன், இந்த பக்கம் நம்ம போகக்கூடாது, வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் தேவையானது மட்டும் வாங்கினேன். எனக்கு கத்தியில் இந்த மாதிரி கலர் கத்தி வந்து குக்கிங்க்கு வீடியோ யூடியூப் பார்க்கும்போது சில ஷெஃப்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க, ரீல்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அந்த கலர் கத்தி வாங்கினேன், அந்த ஒயிட் கலர் பெயிண்டட் கத்தி வாங்கினேன். 549 ருபீஸ் இது. அப்புறமா இது வந்து சர்விங் பண்ணுறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்தாங்கன்னா சர்வ் பண்ண வாங்கலான்னு சொல்லிட்டு வாங்கினேன். 1000 ருபீஸ் இது, 999. ஒரு இடத்துல ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் ஒரு இடத்துல சாஸும் வைப்பாங்க போல். எடுத்துகிட்டு வச்சிட்ட நடுவில் லீஃப் மாதிரி ஷேப் இது வச்சுட்டு திரும்பி மனசு கேட்கல, சரி எவ்வளோ செலவு பண்ணுறோம், இது ஒன்று ஆசைக்கு வாங்கலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்று வாங்கிட்டேன். அப்புறம் இது வந்து எனக்கு ட்ராவல்லாம் ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கு தெரியும். லெட்ஸ் கோ ட்ராவல்னு போட்டு இந்த மாதிரி இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு, அதனால் இது வாங்கிட்டேன். அப்புறமா திஸ் இஸ் அவர் ஹாப்பி பிளேஸ்னு வீடோட இது. ஸோ இது 2 எல்லாம் மாட்டி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு இது வாங்கினேன். ஆனால் எங்கே மாட்டுறேன்னு தெரில, எதுலேயும் ஆணிலாம் அடிக்க முடியாதுன்னா என்னமோ தோணுச்சு, வாங்கிட்டேன். இது வந்து பாத்ரூம் ஸ்டாண்ட், இது வந்து அம்மாவுக்கு வாங்கினது. வால் ஷெல்ஃப், இது எங்கே வேணால் போடலாம், பாத்ரூம் தான் இல்லை. 1000 ருபீஸ் இது. நல்ல ஸ்டர்டியாக ஸ்ட்ராங்காக இருக்குது, கொஞ்சம் துரு பிடிக்காத ஸ்டைல்ஸ் இது. ஆமாம், அது ஸ்டெடியாக இருக்குது, நான் ஸ்டெடியாக இல்லை. அப்புறம் இது வந்து இப்போ தான் மைக்ரோவன் வாங்கினோம், அதனால் அதில் கேக் பண்ணலான்னு சொல்லிட்டு மினி டின் வாங்கினேன். இது இப்படியே திறக்கலாம், கேக் பண்ணி கவுக்கெல்லாம் வேண்டாம். நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், இது எனக்கு தான் இதெல்லாம் புதுசு, உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். எப்படா திறக்கணும். இந்த மினி டின் வந்து அப்படியே கொட்டி கவுக்க வேண்டாம். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 299 தான். இது வந்து இது டெஃப்லான் கோட்டிங்கோட கொடுத்துருக்காங்க. பேக் பண்ணிட்டு சும்மா இப்படி மூடினாலே கொஞ்சம் நல்லா இழுத்துக்கும், அப்படியே நம்ம கீழே கொட்டிக்கலாம் கேக்கை. திரும்பி அடுத்து வைக்கும் போது இது பண்ணிட்டு டைட் பண்ணிக்கலாம். கேக் கொட்டுறது ஈஸியாக இருக்கும், அதனால் சரி ஒரு வாட்டி கேக் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம். இது வந்து மில்க் பேனு, எனக்கு மாதிரி ரொம்ப க்யூட்டாக ஃபீல் ஆச்சு, நல்லா இருந்துச்சு. இது உடன் இதெல்லாம் வச்சு ரொம்ப ஸ்டர்டியாக சூப்பராக இருந்தது. அதனால் இது வந்து மில்க் பேனுக்காக வாங்கினேன். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலும் பார்த்தேன், 2க்கும் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இல்லை. அங்கே கொஞ்சம் பெரிய பிராண்டுனால எல்லாமே மில்க் பேனே 2000 ரூபாய் போட்டிருந்தாங்க. சரி ஓகே, அதுக்கு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு இது மாதிரி வாங்கினேன். 1200.
அந்த மாதிரி 2 பாத்திரம், சும்மா குக்கிங்க்கு 2 பாத்திரம். ப்ரைஸ் 2.5 லிட்டர் இது 500 ரூபாய். இது 3.5 லிட்டரு 800 ரூபாய். 800 500. இது வந்து ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக தக்கையாக இருக்குது. ஆனால் பார்க்கறதுக்கு வந்து வெயிட்டான பித்தளமாக இருக்குது. பட் ஆக்சுவலி ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. 2 பக்கம் அந்த டிசைன்ஸ்லாம் கொடுத்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து உருளி. எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு வீட்டில் கொஞ்சம் ஏதாவது பொக்கேலாம் வரும், ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் போனால். ஸோ அந்த பொக்கேலாம் வந்துச்சுன்னா அந்த ரோஸ் எல்லாம் கட் பண்ணி நல்லா மலர வச்சு அப்படியே இதில் போட்டு எப்பவுமே வச்சுப்பேன். ஸோ ஏதாவது குட் டேஸில் வந்து வீட்டுக்கு நடுவில் இதை வச்சு ஃப்ளார்ஸ் வைக்கணும்னு நினைப்பேன். அதுக்கு எப்பவுமே குட்டி குட்டி தான் வைக்கிறனால இவ்வளோ பெருசு வேணும் தேடிட்டே இருந்தேன். சரி ஹோம் சென்டர்லாம் எப்பவுமே கொஞ்சம் நம்பி வாங்குவேன். காஸ்ட் அதிகமாக தான் நம்பி வாங்குவேன். பட் இது ஓகே, காஸ்ட் ஓகே. 1400 1500 செம்ம நல்ல காஸ்ட்டு. பூஜை ரூம் வாசலையும் நம்ம வச்சுக்கலாம். ஏதாவது நல்ல ஒரு டே அன்னைக்கு ஃபுல்லாக ஃப்ளார்ஸ் வச்சு பூஜை ரூம் வாசல் வைக்கலாம். இது மேலே நடுவில் தீபம் வச்சு ஃப்ளார்ஸ் வைக்கலாம். அதனால இது வாங்க. இந்த பாட்டில் வருமே திருமண மலர்கள் தருவாயா, இதில் இதை வச்சு நிறைய தாமரைலாம் வச்சுருப்பாங்க. இது வந்து அவன்ல இருந்து உள்ளேருந்து எடுப்போம்ல வெளியே, அந்த ஹேண்ட் க்ளவுஸு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1 200, இன்னொன்று 2 சேர்த்து 400, 399. அப்புறம் இது எல்லாமே வந்து பில்லோ கவர்ஸ். கெஸ்ட்டு வந்தாங்கன்னா நம்ம தலையில் எண்ணெய்லாம் வச்சுட்டு படுக்கிறோம் இல்லையா, என்ன தான் நம்ம பில்லோ கவரை வாஷ் பண்ணாலும் அந்த ஆயில் ஸ்மெல் என்னமோ ஒன்று வந்துட்டே இருக்க மாதிரி இருக்குது. ஸோ வீட்டு கெஸ்ட்டு வந்தோன்னா கண்டிப்பாக ஒரு மாதிரி ஆடாக ஃபீல் பண்ணுவாங்க. அது நம்ம வாஷ் பண்ணதுன்னு அவங்களுக்கு எப்படி நம்ம புரிய வைக்கிறது, அந்த ஸ்மெல் வந்துட்டே இருக்கும், ஆயில் ஸ்மெல் மாதிரி. அதனால் என்ன பண்ணேன், நல்லா ஃப்ரெஷ்ஷாக நிறைய பில்லோ கவர்ஸ் வாங்கிட்டேன். இல்லை 2 வந்து 100% காட்டன், 2 வந்து கொஞ்சம் மிக்ஸ்ட், ஆனால் அதுவுமே நல்லா சாஃப்டாக தான் இருக்குது. அதனால் 100% காட்டன் ப்ரைஸ் ஜாஸ்தி, 800 rupees 100% காட்டன். இது 800, இது 1000 rupees, இது 800 rupees. இந்த வெறும்னே இருக்கிறது 250 தான். பாலிஸ்டர் வந்து 250 தான். ஸோ அவ்வளோ டிஃப்ரென்ஸ் ரெண்டுலேயும். ஆனால் வந்து அந்த எஃபெக்ட் வந்து சூப்பராக இருக்குது. ரெண்டுலேயுமே நல்லா சாஃப்டாக இருக்குது. ஓகே, இதெல்லாம் வந்து ஃபுல் பெட்ஷீட், 2 பேர் படுக்கிற டபுள் பெட்டோட பிளாங்கெட் வித் பில்லோ கவர்ஸு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து 50% ஆஃபர். 3000 போட்டிருக்கு, பட் 50% கம்மி, 1400 அந்த மாதிரி தான். இந்த மாதிரியே கொடுத்துட்றாங்க பாக்ஸ் மாதிரியே. உள்ள பில்லோ கவர் இதுவும் கொடுக்குறேன். அதான் ஒன்று திறந்து காட்டுறேன் உங்களுக்கு. இது ஒரு டிசைனு. இதில் வேறு வேறு கலர்ஸ் வாங்கினேன். இதுவும் 3000 1400 தான். இப்போ நான் உங்களுக்கு காட்டினதில் நிறையா ஆஃபர் தான், 50% 60% 30% அந்த மாதிரி. நான் இருந்தாலும் மொத்தமாக உங்களுக்கு ப்ரைஸ் காட்டிட்டேன். இது வந்து 999 1000 rupees. இதுவும் 1000 rupees. இது ரெண்டும் ஏதாவது ஒன்று உங்களுக்கு பிரித்து காட்டுறேன். அதுவுமே 100% காட்டன். அப்போ காட்டினதும் 100% காட்டன், இதுவும் 100% காட்டன். எப்பயுமே இதில் மட்டும் காம்ப்ரமைஸே பண்ண மாட்டேன், காட்டன் மட்டும்தான். அது சீக்கிரமாக கலர் போகுது, எதுனாலும் பரவாயில்ல, அதில் தான் தூங்கணும்னு சொல்லிட்டு. இது வந்து சூப்பர் கிங் சைஸ்ன்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்க, சூப்பர் கிங் பெட்ஷீட்டு. ஓகே, இது வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி அழகாக இருக்குது செலக்ட் பண்ணுறதுக்கும். 2 பில்லோ கவரு, பெட்ஷீட்டு, உள்ள அட்டை வச்சுருக்காங்க. இந்த மாதிரி நல்லா இருக்கு குவாலிட்டி. அப்புறம் இது வந்து இது எலாஸ்டிக் ஃபிட்டடு. நம்ம வந்து கஷ்டப்பட வேணாம் போடுறதுக்கு. 4 கார்னர்லேயும் எலாஸ்டிக் வந்துடும். ஸோ நார்மலாக நம்ம வாங்குறது உள்ளே அதை சொருவதும் உட்காரும் போது வெளியே வந்திருக்கவும் கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி எலாஸ்டிக் இது வந்து 4 கார்னர் கூட கிடையாது, ஃபுல் பெட்ஷீட் ஃபுல்லாகவே எலாஸ்டிக் தான், எல்லாம் ரவுண்டட் எலாஸ்டிக்கு. அதனால இது உங்களுக்கு போட்டிங்கன்னா கலையவே கலையாது, நல்லாயிருக்கும். ஓகே, இந்த மாதிரி ஹோம் வீடியோஸாக நிறைய பேர் கேட்டிங்க, அதனால் நான் இதையும் காட்டியிருக்கேன். வேறு ஏதாவது இந்த மாதிரி வீடியோ வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.